யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நவம்பர் மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக 11 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி பெங்கல் புயலானது எங்கு இருக்கிறது, இந்த பெங்கல் புயலாக மாறுமா? நீங்க பெங்கல் புயல் டைட்டில் போடுறீங்க, ஆனா வானிலை மையம் பெங்கல் புயலா மாறாதுன்றாங்க, திடீர்னு மாறுன்றாங்க. சோ இந்த வானிலையில என்னதான் குழப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தொகுத்து விரிவாக நம்ம பேச போறோம். என்னுடைய சேனலுக்கு புது பார்வையாளராக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் இன்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் மாற்றிக்கொள்ளுங்க. சோ பாத்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி வங்கக்கடலில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் முதல்ல சுமத்ரா அருகே சுழற்சி உருவாகும் போதே அது ஸ்லோனஸ் சுழற்சியாக தான் இருந்தது. சுமத்ராவிலிருந்து இலங்கையை நோக்கி வரும்போது வேகமாக வந்தது. சுமத்ராவிலிருந்து இலங்கையை நோக்கி வரும்போது வேகமாக வந்து இலங்கை கிட்ட வரும்போது அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகி ஒரே இடத்துல நின்றுகின்றது ஒரு 2 தினங்களுக்கு. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரிகோணமலையிலிருந்து அது அப்படியே நேரா வடக்கு மற்றும் வடகிழக்காக நகர்ந்து மேலும் கிழக்காக நகர்ந்து மத்திய வங்கக்கடலுக்கும் சென்னைக்கும் தென்கிழக்கே சுமார் ஒரு 340 இருந்து 350 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திற்கு நேர்கிழக்காகவும் நிலவி வந்தது. இந்த நிலையில இன்று காலை நிலவரப்படி இது வந்து பாத்தீங்கன்னா நேர்கிழக்காக மீண்டும் அந்த மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் நம்ம எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூம்புகாரிலிருந்து சீர்காழி இடையே அந்த புயல் கரையை கடக்கும் அப்படின்றத 18ஆம் தேதியிலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய அறிக்கையில எந்த ஒரு மாற்றமும் தெரிவிக்கல, மாற்றப்பட போறதும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப இந்த நிகழ்வு எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கப்படக்கூடிய நம்ம கரையை கடக்கும் சொன்ன அந்த சீர்காழியிலிருந்து நேர் கிழக்கே 323 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் சின்னம் என்பது மையம் கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதன் அடிப்படையில ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி இது புயலாக மாறியது என்று எடுத்துக்கொள்ளலாம்ன்றதை நான் சொல்லிட்டேன். ஏன்னாக்கா இது அடிக்கோருக்கு 60 கிலோமீட்டர்ல இருந்து 64 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது, திடீர்னு 60 கிலோமீட்டருக்குள்ள வருது. சோ அப்படி இருக்கனால இதுல ஒரு நிலையான ஒரு நிலை கிடையாது. அது அப்படி இருக்கனால வானிலை ஆய்வு மையத்தால அறிவிக்க முடியல. ஏன்னா 60 கிலோமீட்டருக்கு மேல தொடர்ந்து நீடிக்கின்ற பட்சத்துல அது புயல். ஒரு 2 மணி நேரம் 60 கிலோமீட்டருக்கு மேலையும் ஒரு 2 மணி நேரம் 50 கிலோமீட்டருக்குள்ள வந்துருச்சுன்னா அது புயல் கிடையாது. ஸோ ஆக்சுவலி அது ஒரு தாழ்வு மண்டலமாக எடுத்துக்கொள்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல இது புயலாக மாறுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இனி வரக்கூடிய மணி நேரம் என்பது மிக மிக முக்கியமான மணி நேரம். இந்த புயல் என்பதுல நம்ம கணிப்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கணித்த இடத்திலும் கரையை கடக்க போறதிலும் எந்த ஒரு துளியிலும் மாற்றம் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கப்பட்டதுக்கு எதிர்மறையாக இது திரிகோணமலையிலிருந்து நேர் கிழக்காக நகர்ந்து மத்திய கிழக்கு வங்கக்கடலை நீடித்தாலும் கூட நம்ம சொன்ன இடத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கரெக்டா வரும். அது எங்கு வந்தாலும் எந்த இடத்துல நோக்கி வந்தாலும் வடக்கு வங்கக்கடலிலிருந்து இலங்கை அருகே நீடிக்குதுன்னா அது இலங்கை அருகே நீடிக்குதுன்னா அது சீர்காழி, சிதம்பரம் இடையே தான் கரையை கடக்கும் அப்படின்றது நான் 18ஆம் தேதியே துல்லியமாக சொல்லிட்டேன். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு அப்டேட்டு, 11 மணிக்கு அப்டேட்டு, இப்படி நான் மாத்தி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு அப்டேட் நான் கொடுக்கல. உங்களுக்கு நான் குழப்பவும் நான் விரும்பல. நான் எல்லாருடைய அறிக்கையை தொடர்ச்சியா ஒரு 10 தினங்களா பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் சீர்காழி, சிதம்பரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ மலை அளவுலையும் நான் குறைக்கல. என்னுடைய மலை அளவுல ஏதாவது நான் குறைச்சிருக்கேன்? நான் எதுவுமே நான் குறைக்கல. சோ இப்ப எப்படி மழை ஆரம்பிக்கும், இதனால நம்ம எந்தெந்த இடங்கள்ல பாதிக்கப்பட போகிறது, இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல இது எத்தனாம் தேதி கரையை கடக்க போகிறது, நீங்களாவது ஒரு துல்லிய அறிக்கை கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா என்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துல்லிய அறிக்கையில இது கரையை கடக்கக்கூடிய தேதியை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா 30ஆம் தேதி இரவு கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நிலவரப்படி தெரிகிறது. ஆனால் என்ன கேட்டாக்கா இரவு என்று வந்துவிட்டாலே புயலுக்கு ஆபத்து தான். புயலுக்கு ஆபத்துன்ற மக்களுக்கு ஆபத்து கிடையாது, புயலுக்கு ஆபத்து. ஏன்னா இரவு நேரங்கள்ல அதால நேராக நகர முடியாது. பகல் நேரத்துல கூட அந்த வெப்பநிலை வைத்து நேராக உள்ள போயிடும். ஆனா இரவு நேரங்கள்ல அந்த வெப்பநிலை கிடைக்காது புயலுக்கு. அப்படி இருக்கிறதுனால செயல் இழந்துடும். இதுவே கஜா, வருதா, தானே, ஒகி இந்த மாதிரியான புயல்கள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த புயலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுல ரொம்ப வீக்கான புயல், இது ஸ்லோவான புயல். இதனால சரி மழை கிடைக்குமா, இது வீக்கான புயல், காற்று எல்லாம் கிடையாதுன்றீங்க, மழை கிடைக்குமா? கண்டிப்பாக நல்ல மழை பொழியும். இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல மாலை மதியம் முதல் வடகடலோரம், டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழையும், தென் மாவட்டங்களில் கூட அந்த காற்று முறிவின் காரணமாக மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் விட்டு இன்றைக்கு மதியம் பிற்பகலிலிருந்து மழை பொழிவுக்கான வாய்ப்பு காணப்படுது. அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளிலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இனி வரக்கூடிய மணி நேரங்கள் இந்த பேண்ட்ஸ் பொறுத்தவரையில திருவள்ளூரில் இருந்து நாகப்பட்டினம் இடையே ஒரு தீவிரமான மழை மேகங்கள் இந்த மதியம் 1 மணிக்கு பிறகு உருவாக தொடங்கும். 1 மணிக்கு பிறகு இந்த புயலோடைய நகர்வுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். புயலோடைய நகர் இப்போ வரைக்கும் வடகிழக்காக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இனிமே தென்கிழக்காக நகரும். ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு பூம்புகார் தான். நான் நிக்கிறது அங்கதான்.
கல்பாக்கம்னு உறுதியா நிற்கும் போதே நிறைய பேர் 2020 எப்படி கல்பாக்கத்துக்கு நீங்க போகணும் இவ்வளவு கான்பிடன்ஸா சொல்றீங்கன்னா, கரெக்டா கல்பாக்கத்துல நைட் 1 மணிக்கு கரையை கடந்தது. அதுக்கான லைவும் நம்ம சேனல்ல பண்ணிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. வானிலை மையம் வந்து பொதுவாக காரைக்கால் மாமல்லபுரம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. ஆனா நம்ம சீர்காழி சிதம்பரம்ன்றத நம்ம முன்னாடி 18ஆம் தேதி சொல்லிட்டோம். வானிலை மையம் சீர்காழி சிதம்பரத்துக்கு அருகாமையில தெற்கே இருக்கக்கூடிய காரைக்கால், அதாவது சீர்காழி நம்ம கரையை கடக்கும் சொன்ன இடத்துல இருந்து சீர்காழி தெற்கு மற்றும் தென்கிழக்கே நாகப்பட்டினம் அருகாமையில இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு துல்லியமாக சொல்லியிருக்கோம். திடீர்னு சென்னை சொன்னாங்க, திடீர்னு புதுச்சேரி சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மழைனா கிடைக்கும், அளவுக்கு அதிகமா மழை கிடைக்கும். வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் மழை அதிகமா இருக்கு. அடுத்து வரக்கூடிய 3 தினங்கள் இப்போது குறைந்திருக்கிறது. உங்களுக்கு இப்போதைக்கு மழை இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனா இனி வரக்கூடிய மண்டலங்கள் என்ன சார் இவ்வளவு மழை பெய்யுதுன்னு சொல்ல போறீங்க. அந்த அளவுக்கு இனி வரக்கூடிய மணி நேரங்கள மழை பெய்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் வந்து இதை கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டுட்டே இருக்கீங்க. தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்கள்ல இருந்து நாளைக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்களா, காலேஜுக்கு நாளைக்கு போகலாமா? கண்டிப்பாக இன்னைக்கு நைட்ல தீவிரமா மழை பெய்யும் போதே உங்களுக்கு எப்படி நாளைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. டோட்டலா வந்து நாகப்பட்டினத்துல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் லீவ் விட வேண்டியதான். புதுக்கோட்டை, சிவகங்கையில கூட லீவ் விடணும். சரி, இந்த நிகழ்வானது நீங்க எப்பதான் கரையை கடக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னாக்கா என்ன கேட்டாக்க கொஞ்சம் தாமதமாகும். 1 நாள் அல்லது 2 நாட்கள். 30ஆம் தேதி வானிலை மையம் சொல்லியிருக்காங்கன்னா 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, டிசம்பர் 2 அல்லது 3ஆம் தேதிகள்ல ஒரு தீவிரமான மழையை கொடுத்துதான் இது கரையை கடக்கும். சாதாரண மழையை கொடுத்து போகாது. இப்ப என்னமோ ஒரு 18 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் சும்மா ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதை பொறுத்தவரையில இந்த குணத்தை பொறுத்த வரைக்கும் மழையை மட்டும்தான் கொடுக்கக்கூடிய நிகழ்வு. இதனால பாதிப்புகள், காற்று பாதிப்பு எல்லாம் கிடையாது. மழைக்கென உருவாக்கப்பட்டது. மழைக்காக தான் இது பிறப்பு எடுத்தது. அப்படி இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நீடிக்கிறது அப்படின்னா அது ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சென்னைக்கும் 50 சென்டிமீட்டர் கொடுக்கல. நான் அதிகபட்சம் கொடுத்தேன் 30 40. மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்துக்கு தான் 70 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் சொன்னேன். அதுல இப்பயும் நான் உறுதியா நிக்கிறேன். நான் உறுதியா நிக்கிறேன். சீர்காழி, சிதம்பரமோ அல்லது புதுச்சேரியோ, கடலூரோ ஏதோ ஒரு பகுதியில 45 55 60 சென்டிமீட்டர் கண்டிப்பாக தொற்றும். அதுல மாற்றமும் இல்லை, மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நீங்க சொன்ன அந்த 70 சென்டிமீட்டர் எங்க நேரத்து நிறைய பேர் எத்தனை கேள்வி கேட்டீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. என் குரூப்ல இருந்துட்டு எனக்கே வந்து கணிப்புகள் கொடுக்குறாங்க. எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. சொன்ன யாரையும் நான் கொச்சு கொடுத்து வரும்ல, அதுக்காக நான் வந்து சும்மா பேசக்கூடாதுன்னு பேசுறேன். என் குரூப்ல இருந்து என்னோட ஆர்வமா இருக்காங்கன்ற. ஆக்சுவலி வந்து என்னுடைய குரூப்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வானிலை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கே வந்து சார் எப்படி சார் நீங்க இவ்வளவு கான்பிடன்ஸா நிக்கிறீங்க சீர்காழி, சிதம்பரம்? கண்டிப்பா நிப்பேன். எனக்கு எல்லாமே தெரியும், அனுபவங்கள் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் யாரையும் குறிப்பிட்டு பேசக்கூடாது. ஆனா சும்மா ஒரு இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றேன். ஒரு ஹை பிரஷர்னா என்னன்னே தெரியாம ஹை பிரஷரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹை பிரஷரோட குணங்கள் எப்படி இருக்கும், அதோடைய நகர்வுகள் எப்படி இருக்கு. சும்மா ஒரு படத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம எதையும் விளக்கவே முடியாது. அது விளக்குனாலும் மக்களுக்கு புரியாது. நம்ம 2 பக்கம் ஹை பிரஷர் இருக்கு, இதனால அந்த புயல் இங்க நிக்குதுன்னா யாருக்கு புரிய போகுது? நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. எங்க புயல் கரையை கிடக்கும், எத்தனாம் தேதி வரும், எத்தனாம் தேதி மழை பெய்யும், எத்தனாம் தேதி ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க, நம்ம ஆபீஸ்க்கு போலாமா வேண்டாமா, இதுதான் மக்களுக்கு தேவை. மக்கள் ஒன்றும் வானிலையை படிக்கிறதுக்காக வரல. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து வானிலை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஒரு வாரமா அது ரொம்ப கோச்சிங் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. எப்பா, நான் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு கூட்டமா எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. இவ்வளவு பேர் வந்துட்டு ஒரு பின்னாடி ஒரு எல்இடி ஸ்கிரீன் 55 to 65 இன்ச்சு ஸ்கிரீனை பின்னாடி வச்சுட்டு சைக்ளோன் போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த சைக்ளோன் இங்க போகும், இன்னைக்கு இங்க போகும், அடுத்த நாள் டெல்டாக்கு வரும், அதுக்கு அடுத்த நாள் எங்கேயோ போகுது. இல்ல காலையில ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, மாலையில ஒரு, யாரு கேட்டது உங்ககிட்ட? யாராவது கேட்டாங்க? ஆக்சுவலி யாரும் கேட்கல. மக்கள் ஏன்டா கேட்கறது என்னன்னா, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க எப்பயுமே ஒரே இதுல நிக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கொடுக்கும் போது நீங்க ஒரு 10 தினங்களாக எதையுமே மாத்தாம சீர்காழி, சிதம்பரம்ன்றது அப்படியே நிக்கிறீங்களே சார், உங்களை விட கிரேட் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னுடைய பெருமைக்காகவோ இதுக்காக நான் சொல்லல. ஏன் நம்மளால சொல்ல முடிஞ்சா மத்தவங்களால ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, சும்மா வரைபடத்தை பார்த்துட்டு சொன்னா இதாலையும் முடியாது. உண்மையான வானிலை ஆய்வு மையம்னா, உண்மையான வானிலை ஆய்வாளர்கள்னா படத்தை பார்த்து கதை சொல்றதை ஸ்டாப் பண்ணணும். நான் வானிலை மையத்தை மதிக்கிறேன். சென்னை வானிலை மையம் மேல மதிப்பு மரியாதை இருக்கு. அதுக்கு தான் நான் போகணும்னு விருப்பப்படுறேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வானிலை மையம் இந்த ஜிஎஃப்எஸ் உடைய இது இன்னும் ஆற்றலை கூட்டணும்ன்றேன். ஃபர்ஸ்ட் நாள் ஒடிஷா காட்டினாங்க, செகண்ட் நாள் ஆந்திரா காட்டினாங்க, அடுத்த நாள் சென்னை காட்டினாங்க, அடுத்த நாள் புதுச்சேரி காட்டினாங்க. இன்னைக்கு கரெக்டா ஜிஎஃப்எஸ் உடைய அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, ஜிஎஃப்எஸ் உடைய மாடலோட அறிக்கை பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம சொன்ன இடத்துல வந்து நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜிஎஃப்எஸ் உடைய அறிக்கை இன்னைக்கு அதான்.
நம்ம சொல்லப்பட்ட அந்த சிதம்பரம் சீர்காழி இடையே தான் ஜிஎஃப்எஸும் இன்னைக்கு காட்டுறாங்க. ஏன் இதை நீங்க 10 நாளைக்கு முன்னாடியே கணிக்க வேண்டியதானே? ஏன் நம்ம அளவுக்கு ஒருவேளை உங்களுக்கு திறமை இல்லையா, இல்ல நம்ம அளவுக்கு கணிக்க முடியலையா? ஸோ அது நம்ம இந்த வீண் பேச்சுக்கு வரல. ஆனா நான் மக்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, ஒருத்தர் வரைபடத்தை பார்த்து உங்களுக்கு நான் 5 நிமிஷம் சொன்னா கூட, இப்ப இந்த புதிய தலைமுறை நிறைய சேனல்ஸ்ல வந்து இந்த வரைபடத்தை பின்னாடி வச்சுட்டு, இந்த நான் உதாரணத்துக்கு சொல்றேன், தந்தி நியூஸ்ல இருந்து பாலிமர் நியூஸ் வரைக்கும் இந்த வரைபடத்தை இந்த விண்டி ஆப்பை ஓபன் பண்ணி வச்சுட்டு, புயலானது இங்க இருக்கிற மாதிரி காட்டுகிறார்கள், இவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏங்க இதெல்லாம் சின்ன பிள்ளை கூட சொல்லுங்க. அது வானிலை கிடையாது. அது வந்து ஒரு ரிப்போர்ட்டர். அவங்களுக்கு பேர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர், அவ்வளவுதான். வெதர்மேன்ன்றது அப்படி கிடையாது. வெதர்மேன்ன்றது ஒரு வெதர்மேனுக்கான அங்கீகாரம் என்னன்னா, ஒரு விஷயம்னா அதை உள்ள இறங்கி ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு புயல்னா புயல்ல மட்டும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, புயல் சார்ந்த விஷயங்களையும் தேடணும். நாங்க தேடவும் செய்வோம், ஆராய்ச்சி பண்ணவும் செய்வோம். தூங்கவே மாட்டேன் நான். பாதி நாள் என் கண்ணை பார்த்தாலே தெரியும். நான் வீடியோ போடும் போதே தெரியும். என்ன சார் ஒரு நாள் ஃபேஸ் நல்லா இருக்கு, ஒரு நாள் வந்து ரொம்ப இதா இருக்கீங்கன்னா, நான் பாதி நாள் தூங்குறதே கிடையாது. ஆனா எனக்கு அதுவே பழகிருச்சு. சரி தூக்கம் இல்லைன்னா ஏதாவது வரப்போதுன்னு நான் ஆரோக்கியமா இருக்கேன். என்னைக்கு நான் தூங்காம இருக்கணும் அன்னைக்குதான் நான் ஆரோக்கியமா இருக்கேன். டாக்டர்கிட்ட கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார் நீங்க தூங்குங்க, உடம்பு நல்லா இருக்கும். எனக்கு எந்த உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ கிளியரா இருக்கும். ஏன்னா என்னோட சின்சியாரிட்டி, ஒருத்தருக்கு வந்து சின்சியாரிட்டி இருக்குதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல, சும்மா மொபைல் பாக்குறவங்க எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்ளம் வரும். ஒருத்தர் சின்சியாரிட்டி அவங்க மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ நான் வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன்னா அந்த ரிசல்ட்டுக்காக நான் உழைப்பேன், கடுமையா முயற்சி பண்ணுவேன். அதோடைய வெற்றி வந்து உங்கள்கிட்ட அதை நான் சமர்ப்பிப்பேன். அதை நீங்க அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிக்காததும் உங்களுடையது. உண்மைக்கு ஆதரவு கொடுக்கறதும் ஆதரவு கொடுக்காம இருக்கிறதும் அது உங்களுடைய கையில இருக்கு. இப்போ முத்துசெல்வம் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா அதுல அவ்வளவு ஒரு விஷயம் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறாம இருக்கிறது அது உங்களுடைய விருப்பம். ஸோ ஆக்சுவலி வந்து மழை இருக்கு